இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சதக்குப்பை, கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி மூணும் சேர்ந்த மூலிகை ரசம். இந்த கண்டந்திப்பிலி அதிக பித்தத்தை குறைக்க ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அரிசி திப்பிலி சேர்க்கறதுனால ஆஸ்துமா, மூச்சு திணறல், சளி, இருமல், ஜுரம், தொண்டைப்புண் இதற்கெல்லாம் நல்ல மருந்தாகும். இந்த சதக்குப்பை சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த ரசம் சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த ரசம் சாப்பிட்டா ரத்தம் விருத்தி அடையும், உடல் நல்லா வலுப்பெறும். அரிசி திப்பிலி சேர்க்கறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரசம் சாப்பிட்டா உடல் கொழுப்பு நல்லா குறையும். இந்த 3 பொருள் மூலிகையும் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். எனக்கு இந்த ரசத்தை ஒரு சித்தா டாக்டர் சொன்னார். நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றேன். இப்போது அரைச்சி வச்ச மூலிகை பொடியை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம வீட்டு ரசப்பொடியை சேர்த்துக்குவோம்.